ஜெனி எந்திரிங்க. ஹலோ. ஹே ஸ்ருதி, இப்போ எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண? ஒரு ரோஜன் மீட்டிங், உடனே கிளம்பி வா. நம்ம யூஸ்வலா மீட் பண்ற கெஸ்ட் ஹவுஸ் தான். என்னால அங்கெல்லாம் வர முடியாது. ஆமா, அடுத்து மதியோட பேனர்ல தான் நடிக்கிறியாமே. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? ஐ வாண்ட் யூ ஹியர் இன் 30 minutes. என் கெஸ்ட் ஹவுஸ் கதவு உனக்காக திறந்தே இருக்கும். வரேன்னா வரேன். யூ காட் இட்? ஓகே. ஹேய், பரவாயில்லையே, கரெக்டா வந்துட்டியே. எதுக்கு என்ன வர சொன்ன? சில். பியூர்லி பிஸ்னஸ். ஒன்றும் இல்லை, ஒரு ஆடிஷன் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். உன்கிட்ட ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஒரு நியூ ஃபேஸ் இருக்கா? இப்போ என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. I expected this. But you know what? You won't expect this. Shruti. மதியோட அக்ரிமெண்ட். ஷிட். ப்ளீஸ் ஆசிஃப், உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். இதையும் பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே ஜெனி செத்ததுக்கு அப்புறம் நானே பயத்தில் இருக்கேன், இதுல நீ வேற. சங்கமித்ரா. Tonight 9 PM sharp. Okay?
இவ வேற ஓவரா சீன் போடுவாளே. ஹாய் ஸ்ருதி. ஹாய் மித்ரா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. ஆடிஷன் அட்டென்ட் பண்றியா? எங்க ஸ்ருதி? ஈசிஆர். என்ன ரோல்? யார் ப்ரொடியூசர்? ஏஇ ஃபிலிம் ஃபேக்டரி. ஆசிஃப் தான் ப்ரொடியூசர். ஆசிஃபா? பெரிய ப்ராஜெக்ட். இதுல கமிட் ஆனா மொத்த இண்டஸ்ட்ரியோட பார்வையும் உன் பக்கம் திரும்பும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? பேமெண்ட் நிறைய கொடுத்துருவாங்க, ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. உனக்கு ஓகே தானே? அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்னால் பண்ண முடியாது ஸ்ருதி. நீ வேற யாராவது பார்த்துக்கோ. எவ்வளோ பேமெண்ட் வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் நீ ஒத்துக்கலன்னா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருக்க முடியாது. திரும்ப டி நகர் துணி கடைக்கு போய் நீ துணி மடிச்சிட்ரு. அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். என்ன மிரட்றியா? மிரட்ல, உண்மையை சொன்னேன். பணம் புகழா இல்லை பழைய துணி கடையா நீயே டிசைட் பண்ணிக்கோ. இதுக்கு மேல எப்படி விளக்கமா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒத்துக்கலனா என்ன நடக்கும்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம். ஓகே, நான் போறேன். தட்ஸ் குட். சினிமா சான்ஸுக்காக மாமா வேலைலாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. வெயிட் பண்ணுங்க மேடம், 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் வருது. ஓகே ஓகே. ஈஸியாக தான் இருக்கும் போல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏய் ஏய் ஏய், பார்த்து 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 பொறுங்க. இரு இரு இரு, கார். காலை உள்ள வை. இது பிடி. ஓகே, ஸ்ட்ரைட். ஓகே ஓகே ஓகே, நானே பண்றேன். பண்ணு பண்ணு. அவ்வளோதான் பண்ணுறேன் சார். உங்க ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு. சொல்லுடா. அண்ணா எங்க இருக்கீங்க? ஜிம். சென்னையில தானே இருக்கீங்க? உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. என்ன மாதிரி லுக்ல வேணும்? கொஞ்சம் மாடர்னா, ஸ்லிம்மா, ஒரு அத்லெட் லுக்ல இருந்தா ஓகே. நீங்க கேக்குற அதே லுக்ல இங்க ஒரு பொண்ணு என் கூட ஷூட்ல இருக்கா. நீங்க இப்பவே ஷூட்டிங் ஸ்பாட் வந்தீங்கன்னா உடனே பேசி ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஷூட் எங்க போயிட்டு இருக்கு? ஈசிஆர்ல. ஈசிஆர் கேரளா ஹவுஸ். ஓகே, ஐ வில் பி தேர். ஓகேண்ணா. நீங்க சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க? யா. நானும் சினி ஃபீல்ட்ல என்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னவா இருக்கீங்க? ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். ப்ரொடியூசரா? உங்க ப்ராஜெக்ட்ல எனக்கு ஏதாவது ரோல் கிடைக்குமா? ப்ரொடியூசர் தான் வாய பொளக்கறா. கிடைக்கும், ஆனா நீங்க தான் ரொம்ப ஷை டைப்பா இருக்கீங்களே. ஐயோ இல்ல இல்ல, நான் ஷை டைப் இல்ல. அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஓகே, வித் ப்ளஷர். இப்போ வழிக்கு வந்தியா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். என் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 9790311173. உங்க போட்டோஸ் அண்ட் ப்ரொஃபைல் சென்ட் பண்ணுங்க. ஷூர் ஷூர். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. சங்கமித்ரா. இது சினிமாக்காக வச்ச பேரா இல்ல ஒரிஜினல் பேரே இதானா? என் பேரே இதான். இப்போ இங்க என்ன ரோலுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? சொன்னாங்க ஸ்ருதி மெயின் லீடுன்னு.
வேற என்ன சொன்னாங்க ஸ்ருதி? இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டா என் லைஃபே வேற மாதிரி ஆயிடும்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க ஸ்ருதி? அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்ப நீ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க மாட்ட போல இருக்க. சொன்னாங்க. சொல்லாம இருந்தா என்ன நடக்கும்னு அவளுக்கும் தெரியும். சான்ஸ் வேணும்னா இப்போ நீ என்ன பண்ணணும்னு உனக்கும் தெரியும்.